இந்த சம்மர் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஃபேமிலியோட இங்கேயும் அங்கேயும் போறதுக்கு இந்த கோவை குற்றாலம் விசிட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் 37 கிலோமீட்டர்ஸ் தான் கோயம்புத்தூர்ல இருந்து. போற வழியில இந்த மரங்கள் பாக்குறதுக்கே அவ்வளோ அழகா இருந்தது. ஒவ்வொரு வியூமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் இடையிலேயே வந்துட்டு டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்திட்டு டீயும் சாப்பிட்டுட்டோம். போற வழி மட்டும் இல்லைங்க, ஃபுல்லா என் பையன் என்ஜாய் பண்ணிட்டே தான் வந்தான். தண்ணியிலையும் செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருந்தான். எங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் அங்கே அந்த இடத்துல போய் நீங்கள் ரீச் பண்ணும்போது அங்கே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அந்த டிக்கெட் கவுண்டரில் வந்து அடல்ட்ஸுக்கு தனியாக கிட்ஸுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து 7 adults போயிருக்கனால எங்களுக்கு 450 rupees சார்ஜ் பண்ணாங்க. நீங்கள் வந்துட்டு போகிற வழியிலே க்யூவில் நின்று தான் போகணும். பிகாஸ் இது வந்துட்டு ஸ்கூல் லீவ் விடுற டைமுங்கிறனால கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி க்யூவில் நின்று பார்க்கும்போது இந்த மாதிரி மங்கீஸ் கூட்டமும் இருந்துச்சு. எனக்கு இந்த பூ என்ன பூனே தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது, ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. எல்லாமே ப்ராப்பர் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. கீழே உங்களுக்கு சாப்பிட்ற இடமும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறத நீங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்துச்சு எல்லாமே. அதே மாதிரி நீங்கள் மேலே போகும்போது 900 meters நீங்கள் நடந்து போகணும். கீழே வந்து உங்களுக்கு 30 steps இருக்கும். அதை கீழே இறங்கி தான் போகணும். ஸோ பெரியவங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நடக்க முடிஞ்சால் மட்டும் போங்க. பிகாஸ் அங்கே உள்ள வந்து உட்கார்றதுக்கு இடம் இருக்குது. உட்காந்து கூட நீங்கள் போய்க்கலாம். அந்த வியூ இங்கேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. நாங்கள் இங்கேருந்தே சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். பட் மேலே உட்காந்து சாப்பிட முடியல. ஸோ மேலே ஃபுல்லாக நாங்கள் விளையாண்டுட்டு கீழே வந்துட்டு தான் நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போனால் சேஃபாக வச்சுக்கோங்க. பிகாஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கூட்டத்தில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஜுவல் போட்டிருந்தீங்கன்னாலும் அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல தான் கண்டிப்பாக தொலையும். ரிட்டன் வரும்போது நம்ம க்யூவில் தான் நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பக்கத்தில் அங்கே தண்ணி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. வேனுமே வந்துட்டு ஒன்று போச்சுன்னா இன்னொன்று ரிட்டன் வர மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ க்யூமே வந்து சீக்கிரமாக முன்னாடி போயிடுச்சு. கோவை குற்றாலமோட ஓப்பனிங் டைமிங் வந்து 10 AM to 2 PM வரைக்கும் தான். ஸோ அதுக்குள்ளே தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம மூவ் ஆன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த பிளேஸை விசிட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.